அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கால புருஷனுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். இந்த சுக்கிரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் 28க்குள்ள கொடுக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க, டிசம்பர் 28 இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 28க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது. யாருக்கு வந்தாலும் சரி, சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்திய வந்தாலும் சரி, உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதானா. ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. ஒரு வருட பலனை ஒரு மாசத்துல கொடுத்துருவார். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல ஒரு காலபுருஷன் 11ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரு. அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய யோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி, நல்ல குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி நம்ம சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இந்த தனுசு ராசி கிட்ட இருக்குங்கிறாங்க. இப்ப எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க, அந்த வேலையை நல்லா ஒரு குறி வச்சு ஒரு வேலை இறங்கினா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த தனுசு ராசி என்பர்கள். தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையும் தனுசு ராசி என்பது கண்டிப்பா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் பாருங்க, விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இந்த தனுசு ராசிட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இதுக்கு அதிபதி குருவா வர்றதுனால பாருங்க, ஒரு புத்திசாலி குணம், நல்லா ஒரு டேலண்டா குணம் எல்லாமே இந்த தனுசு ராசிட்ட கண்டிப்பா உண்டு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற. பொதுவா பாருங்க, சுக்கிர பகவான் வர்றாருன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த சுக்கிர தசை கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசியில வரும். டக்குன்னு பாருங்க ஜாதக நோட் எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா. ஏன்னா திடீர் யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் காட்டக்கூடிய ஒரே கிரகம் எதுனா அந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை நீங்க ராசி தனுசு ராசி இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தோம். அந்த லக்ன அடிப்படையில சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்ல வரா கெட்ட வரா சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியிலும் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு பாரு. இப்ப 6ஆம் பாவத்துல என்னென்னங்க இருக்கு, வேலை இருக்குது. மெயினா 6ஆம் பாவம் தான் வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிம்பாங்க, எதிரியை வெல்லக்கூடிய திறமை எப்படின்னா 6ஆம் பாவத்தை பார்த்தா சொல்ல முடியும். அடுத்து பார்க்கனா உங்களுக்கு அடிமை ஜீவனம், அந்த 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் தான் அடிமை வேலைம்பாங்க. அடுத்து பகை, எதிரி, நோய் இதெல்லாம் அந்த 6ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. கடனும் இந்த 6ஆம் பாவத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப கடனையும் காட்டக்கூடிய அந்த 6ஆம் பாகம் தான். அப்போ மெயினா ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாகம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கெட்டு போனா என்ன ஆகும், எதிரி வருமா, பகை வருமா, கடை வருமா, பிரச்சனை வருமா, அப்படி மாதிரி கூட வந்து காட்டிடும். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு சுக்கிரன். பாருங்க, இங்கிட்டு லாபஸ்தானமா வர்றாரு. 2 விதமான காரகரா வர்றாரு. 11 என்ன இருக்கு, நமக்கு அபிலாஷைகள், நம்முடைய மனசுல உள்ள ஆசைகளை தென்படுத்தக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவானா வருது. லாபம், வருமானம், இன்கம், பெருங்கொண்ட பணம் இது எல்லாமே பாருங்க இந்த சுக்கிரன் தான் அதிபதி வர்றாரு. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதியா வர்றாரு. அவர் படிப்பு கல்விக்கு டாப்பா மேல படிப்பாங்களா, பட்ட படிப்பு படிப்பாங்களா, எல்லாமே இந்த 11ஆம் பாவத்தை பார்க்கணும். விதி ஜாதகத்தையும் பார்த்து இதுல 11ஆம் பாவத்தை பார்த்தாதான் அது பலமா பலம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் மெயினான கிரகம். ஏன்னா 6ம் 11 ஒரு மனிதனுக்கு மெயினான ஒரு பாவகம் பாங்க. 6லதான் எல்லா விஷயம் இருக்கு. ஒருத்தனை எதிரியை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே 6ஆம் பாவத்துல தான் இருக்குது. அதெல்லாம் அதிபதி அங்க யாரு இருக்காரு, குரு போய் உட்காந்துருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்க, ஒரு 4 மாசமா பாருங்க, எதிரியா பகையா கடனா பிரச்சனையா பார்த்தாங்களா பார்க்கலையா கேட்டு பாருங்க. தனுசு ராசிய யார் ஜாதகர் தசாபதி சரியா இல்லையா நான் சொன்ன விஷயத்துல பாருங்க, ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. தனுசு ராசி என்பர்கள் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க.
எதிர்பார்த்தல தனலாபம் இருந்திருக்காது, வருமான இன்கம் சந்தோஷம் பெருசா இருக்காது, கடன் பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, எதிரி பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பாங்க. ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்த்திருக்க மாட்டாங்க என்னைய பொறுத்தவரை. இதெல்லாம் தடையாவதுக்கு முன்னாடி இருந்துச்சு. வீடு, இடம், பூமி, இதுல ஒரு பிரச்சனை, தாமதம், இது எல்லாமே நிறைய பேருக்கு பாருங்க இருந்துச்சு. படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை இருந்துச்சு. எல்லாமே தடையில சந்திச்சவங்க யாருன்னா மேக்சிமம் தனுசு ராசியா இருப்பாங்க. யார் ஜாதகத்துல தசாபுத்தி சரியா இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலனை சொல்றேன். என்னைய பொறுத்தவரை இனிமேதான் நல்ல டைம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஏன் ஆரம்பிக்கும்னா அந்த வீடு கொடுத்துற அதிபதி பாருங்க உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் சேர்றாரு. வெற்றி ஸ்தானத்துல இருந்து அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை அந்த சுக்கிரபவனும் சனிபவனும் சேர்ந்து பாக்குறதுனால தனுசு ராசிக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி, அதனால சொல்றேன். என்னை பொறுத்த இனிமேல் உங்களுக்கு மிஸ் ஆகாது, எல்லா விஷயமும் மிஸ் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். எதிர்காலத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், எதிர்பாராத ஒரு ராஜயோகம் வரலாம் அப்படிங்கிற அமைப்பு என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கு. இதை பயன்படுத்திங்க. நான் ஒரு கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு நான் சொல்லவே வரல. என்னை பொறுத்தவரை தனுசு ராசி நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் இனிமே இருக்குது. ஏன்னா குடும்பத்துல நிறைய செலவு பாத்தீங்க, எல்லாமே பாத்தீங்க இனிமே இருக்காது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வராருன்னா மனிதன் மெயினா பாருங்க, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், ஆசையை காட்டக்கூடிய கிரகம். நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீட்டா அழகா போவாங்க. ஒருத்தர் 60 வயசா இருக்கு, ஆனா பார்க்க ஒரு 30 வயசு தோற்றமா இருக்கு. அப்போ அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிரபவன் ஸ்ட்ராங்கா இருப்பார். அழகான பொருட்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் தான். இந்த கலை, இசை, சினி ஃபீல்டு எல்லாமே இந்த சுக்கிரபவன் ஜாதகத்துல நல்லா மெயினா வேணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு அந்த ஆசையை உண்டு பண்ணும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் அதே நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், பெண்களுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம். ரெடிமேட் கடை, அதே மாதிரி ரெடிமேட் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய நபர்கள், பேக்கரி வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இனிப்பு சாதத்துறை எல்லாமே இந்த சுக்கிரன் தான் காரகர். அப்ப ஜாதகத்துல பாருங்க சுக்கிர பகவான் நல்லா ஒரு மனிதனுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இந்த காலகட்டம் பார்க்கும்போது பாருங்க, என்னை பொறுத்தவரை சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல அவர் இருக்கிறதுனால நிறைய நல்ல பலனை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இதுல கெட்ட பலன் தனுசு ராசிக்கு சொல்றாப்புல அமைப்பு கிடையாது. டைமிங் பர்ஃபெக்டா வேலை செய்யும். எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இப்ப கிடைக்கணும். முதல் பலன் என்ன சொல்லலாம், என்னை பொறுத்தவரையும் பாருங்க 6ஆம் இடத்துல வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வேலை உத்தியோகஸ்தானம் கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை தீரும். நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. இதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கு என்னைய பொறுத்தவரை இந்த தனுசு ராசிக்கு. இப்ப நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப நாள் நான் ப்ரமோஷன் கண்டி வெயிட் பண்றேன், அந்த ப்ரமோஷன் கிடைக்குமானா இப்ப ஜாதகத்துல தசாபதி கரெக்டா வந்துருச்சு, அதுக்கான டைமிங் வந்துருச்சுன்னா ஜாதகம் எடுத்து பாருங்க. இப்ப சுக்கிரபவன் வர்றாருன்னு பாருங்க. நிறைய பேருக்கு அது அமைப்புகள் சிறு இடமாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்தா வேலையை மாத்தி தான் ஆகணும். அப்ப ஜனவரி 28க்குள்ள அந்த சுக்கிர பயிற்சியில வேலை உத்தியோகம் இடம் மாறுறவங்க மாறலாம். நீ எங்கே போய் லோன் ஆனாலும் லோன் கேட்டு பாருங்க, உடனே சாங்ஷன் ஆகும். எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் லோன் உடனே சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கடன் பிரச்சனை இருக்காது என்னை பொறுத்தவரை. நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு, விரைய செலவுமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு வரும். இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க, படிப்பு கல்விக்கு ரொம்ப தடையா இருந்துச்சு, இல்ல இனிமேல் தடைகள் இருக்காது. கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் கல்விகள் கெடாது. ஏன்னா உங்களுக்கு ராசிலே சூரிய புதன் இருக்கிறனாலதான் படிப்பு கல்வி நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். கல்வியில இனிமே சாதிப்பீங்க. ஜனவரி 28 நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம். கணவனை ஒற்றுமை சூப்பர் ஆகலாம். காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இதெல்லாம் கைகூடி வரலாம். திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்காதுன்னு நான் சொல்றேன். திருமணத்துல ஒரு தடை இருக்காது. பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே தேடி வரும். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பயணிங்க. நல்லா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கலாம். பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு, அந்தஸ்து, கௌரவம், லாபங்கள், வருமானங்கள். எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் எனக்கு கிடைக்குமானா இப்ப கிடைக்கும் கண்டிப்பா. என்னை பொறுத்தவரையும் கொடுத்த பணம் இப்ப கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரபகவான் இருக்கிறதுனால ஒரு 9ஆம் இடத்தை பாக்குறதுனால எங்கேயாச்சும் பெருகொண்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏமாந்துட்டு அந்த பணம் வருமானா இப்ப வரக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலங்கள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூருக்கு போகலாம். ஜாதகத்துல தசாபதியை பாருங்க இருந்தா போகக்கூடிய அமைப்பு என்னை பொறுத்தவரை வெற்றி ஸ்தானத்துல அது சுக்கிரன் சனி இருக்கனால கண்டிப்பா உண்டு.
சகோதர சகோதரி ஒரு சார்ந்த விஷயம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். திடீர் லாட்ரி யோகம் நிறைவேற்றாங்களா கண்டிப்பா கிடைக்குமா கிடையாது, கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து முயற்சி பண்ண கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவு குறையும். என்னை பொறுத்த நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா 10ல கேது வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து வச்சிருக்காரு. மற்றபடி தசாபதி அமைப்பு இருந்தா கண்டிப்பா தொழில் பண்ணலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய ஜாதகத்தை லாட்ரி யோகம் கிடைக்குமா கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி சனி பகவான் சேர்ந்து சுக்கிரபகவான் இருக்கனால இங்க லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுக்குறார். அப்ப இது எந்த ஒரு தடையும் நான் சொல்றக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இல்ல. அப்ப டைமிங் பக்கவா இருக்கு. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஎஃப் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்க்கும்போது இவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்க அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும். ஒரு வேலை ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கூட இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பாருங்க. அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரலாம். இந்த காலகட்டத்துல பாருங்க பயங்கரமான ஒரு முயற்சி எடுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்த புராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஆசை எல்லாமே அனுகூலமா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. படிப்பு, கல்வி, ஞான அறிவு, வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிறு இடமாற்றம் வரலாம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு வரலாம். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்கு சூப்பரா அமைச்சிருக்கு. அதாவது இந்த புராணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு வாழக்கூடிய நபர்கள். இந்த நட்சத்திரம் எதுவுமே பயப்பட மாட்டாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இனிமே பாருங்க நீங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. வீட்டுல சுபகாரியம் நடக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே நடக்கும். அரசாங்கம் அனுகூலம் வரும். அரசாங்க வேலை கிடைக்கும். நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.